அன்பினியர்களே, இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கு கஞ்சிப்பானை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வளர்ந்திருப்பதாகவும், சர்வதேச ஒரு போதை கடத்தல் குழுக்களுக்குள் சென்று தெற்காசியாவில் மிகப்பெரிய ஒரு போதை பஸ்து மன்னனாக, அதாவது மிகப்பெரிய ஒரு கடத்தல் மன்னனாகவும் தாவூத் இப்ராஹிம் போன்று, இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்த தாவூத் இப்ராஹிம் போன்று மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இலங்கைக்கு இம்ரான்கான் மாறியிருப்பதாக இலங்கையின் சிஐடி துறை ஐஜிபிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. ஏனெனில் மிகப்பெரிய ஆயுத கடத்தல் கும்பலுடனும் ஈரானில் பாகிஸ்தானில் இருந்து இயங்கும் மிகப்பெரிய ஒரு போதை கும்பலின் ஒரு தலைவராகவும் உருவெடுத்திருக்கின்றான் இந்த இம்ரான். ஆப்பிரிக்காவிலும் அல்ஜீரியாவிலும் இருக்கின்ற ஆயுத கடத்தல் குழுக்களுடன் மிகப்பெரிய தொடர்பும் கொண்டிருப்பதாக இவன் மீது சிஐடி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகள் எதிர்வரும் காலங்களில் முஸ்லிம்களின் இருப்புக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் அல்லது ஒரு சந்தேக பார்வையும் மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் இப்பொழுது முஸ்லிம் என்ற ஒரு லேபிளில் மிகப்பெரிய ஒரு கடத்தல் மன்னனாக இருப்பது இங்கு ஏற்கனவே இவன் கஞ்சிப்பானையுடன் தொடர்பு கொண்டதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி மீதும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதெல்லாம் ஒரு வயிற்றில் ஒரு எம்பியுடன் பல பேர் பலதரம் பேசலாம். இப்படியாக தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு ஒரு நகர்வை செய்து இந்த மாதிரி ஒரு இனம் ஒரு ஒட்டுமொத்த இனம் மீதும் ஒரு சாயம் பூசுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றது. அதாவது ஒரு சர்வதேச எல்லைக்குள்ள போய் இருந்துட்டு செய்வதாகவும், தற்பொழுது மலேசியாவில் ஏஎஸ்பி ஒலுகல் அவர்கள் தலைமையில் இவனை பிடிப்பதற்காக சென்ற போது இங்கிருக்கின்ற கருப்பாடுகள் அவனுக்கு ஒரு தகவல் கொடுத்து அவனை தப்ப வைத்திருப்பதாகவும் ஒரு கசிவு செய்திருக்கிறது. அதாவது வெளிநாட்டில் நேபாள், துபாய் போன்ற நாடுகளில் இந்த கடத்தல் மன்னர்களை கைது செய்வதில் ஐஜிபி நேரடியாக யாருக்குமே தெரியாம மிகவும் இரகசியமாக அவர் பாதுகாத்து வருகின்றார்கள். நாம் ஏற்கனவே சொல்லிக்கமில்லை, ஜனாதிபதி அவர்களின் மிக நெருங்கிய நண்பராக ஐஜிபி இருப்பதால் இதை ஒடுக்குவதில் அவங்க தீவிரம் காட்டி வராங்க. சரி, நீங்க ஒடுக்குவதிலே தீவிரம் காட்டுற சரி, ஏற்கனவே வடக்குல சொல்லாம கொள்ளாம கேட்காம பார்க்காம, தமிழ பார்ப்ப சொல்லாம கொள்ளாம கேட்காம பார்க்காம அறியாம தெரியாம எல்லாம் லட்சக்கணக்கான மக்களை கொண்ட உங்களுக்கு ஒரு தூக்குத்தண்டை நிறைவேற்ற என்ன பெரிய பிரச்சனை உங்களுக்கு? ஐநா மன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற நாடு மலேசியா, ஐநாவில் அங்கம் வகிக்கின்ற நாடு சிங்கப்பூர். இந்த ரெண்டு நாட்டிலையும் கழுத்து போட்டு இருந்தா ஏன் நீங்க இந்த கொடுக்கான்னு கழுத்து போட்ட மாறீங்க? என்ன உங்களோட டபுள் கேம்? எனக்கு அது புரியல. அவன் ஏற்கனவே கஞ்சிப்பானையை பிடிச்சு வந்து மிகப்பெரிய குற்றவாளின்னு சொல்லி நீங்க எப்படி அவனுக்கு பெயில் கொடுப்பீங்க? அவன் பாருங்க, பாக்கு நீரிணை ஊடாக தப்பி சென்று போலி பாஸ்போர்ட்ல முடிச்சு இந்தியா ஊடாக கடல்ல ஆகுன்னா கடல்ல இல்ல கடையில இந்த கடல்ல நேவி படையை பேமெண்டா போடுங்களேன். அவங்க இப்ப ஒரு நேவி படை இருக்குன்னா இந்தியா இலங்கை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில பேமெண்ட் நிரந்தரமாக நேவி படை நிறுத்தப்பட வேண்டும். ஷிப்டாக ஒரு 4 மணி நேரம் ஒவ்வொரு ஷிப்டாக பகலையில குறைச்சிட்டு நைட் டைம்ல ஏர்லி மார்னிங்ல கூடுதலா போடுங்களேன். இதெல்லாம் ஒரு சின்ன விடயம். அப்ப நீங்களே பிள்ளை மாட்டிக்கிட்டு தொட்டிலையும் கிள்ளிக்கிட்டு போனா ஒரு ஒரு ஒட்டுமொத்த இனத்தின் மீது நீங்க சாயம் பூச போறீங்க. அதுக்கான நகர்வுக்கு தான் கொடுத்து வராங்க. ஆக இன்னமும் வந்துட்டு பலாய் தான் வரப்போகுது. பார்க்கலாம். இந்த செய்திக்குள் முடியுமான செய்திகளை நாம் மறைத்து விட்டு சொல்லக்கூடிய செய்திகளை மாத்திரம் சொல்லுவோம். ஒரு ரிப்போர்ட் தான், ஒரு உள்ளூர் கும்பல் தலைவர் எவ்வாறு எல்லைகளை கடந்து ஒரு சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறான் என்பதும் இங்கு கேள்விக்குறியா இருக்கின்றது. அவனுடைய தனிப்பட்ட விவரம் என்றால் கஞ்சிப்பானை இம்ரான் என்றதை எல்லோருக்கும் தெரியும். முகமது நஜீப் முகமது இம்ரான் இன்டர்போலுக்கு அறிவிக்கப்பட்டு சிவப்பு நோட்டீஸ், ரெட் அலர்ட் வழங்கப்பட்ட ஒருவன் தலைமறைவாக இருக்கின்றான். அதானே கொழும்பு மாளிகாவத்தையில் ஒரு உள்ளூர் ரவுடியாகவும் மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு கொள்ளைக்காரனாகவும் மாறிய வரலாறு இவன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. எல்லைகளை கண்டு ஒரு சர்வதேச குற்ற வலையமைப்பின் தலைவர் என்ற ஒரு பரிணாம வளர்ச்சியும் கண்டிருக்கலாம். போச்சுடா.
இவன் முக்கியமாக 3 கட்டங்களாக பார்க்கலாம் என்றால் 2019 ஆண்டுக்கு முன்பு 2019 மாளிகவத்தை பகுதியில் சிறு அளவிலான போதைப் பொருள் விற்பனையாளராகவும் மிரட்டி பணம் பறிப்பதாகவும் செயல்பட்டு வந்த இந்த கஞ்சிப்பான அக்காலத்தில் இலங்கையின் முக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஒருவரான மாகந்துரே மதுசுடன் சமரசிங்க ஆராய்ச்சிக்கு மது லாசிது இருக்காருல்ல உள்ளுக்கு இருக்கிறாங்க கைகோர்த்து இணைஞ்சு செஞ்சவராம். இருவரும் சேர்ந்து இந்திய பெருங்கடலில் கடல் வழி பாதைகளில் போதைப் பொருள் கடத்தலில் பெரும் அதிகாரத்தை பெற்றாக்கலாம். இது எப்படி இருக்குது? இங்கிருந்து போய் நம்ம பகுதிக்குள்ள யாழ்ப்பாணம் மன்னார் பகுதியில போயிட்டு கடல் ரூட்ல செஞ்சேன்னு அங்கேயும் ஒரு 10 பேர் இருப்பாங்க, லிங்க் இருக்கும் இல்ல. அதுக்கப்புறம் 2019 to 2022 வரை அந்த காலத்துல மதுஷும் இம்ரானும் ஒரு ஹோட்டல் விருந்து துபாய் காவல்துறைகள் கைது செய்யப்படுறான். துபாய் அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு நாடு கடத்தியிருந்தார்கள். அங்கு குற்ற புலனாய்வு திணைக்கள் இங்கே சிஐடி அவரை காவலில் எடுத்தது. அவன் மீது கொலை, சதி, மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் பெரிய அளவிலான ஹெரோயின் கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டுக்களை சுமத்தப்பட்டு வழக்கொன்ன பதிவு செஞ்சாங்க. அப்புறம் அப்பவே அவருக்கு ஒரு பயண தடையும் கொடுத்து அவனோட பாஸ்போர்ட்டையும் பறிச்சு நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணியாச்சு. அதாவது இவைகள் உள்ளிட்ட கடுமையான நிபந்தனையுடன் நீதிமன்றம் ஒன்று அவருக்கு புனை வழங்கியதான். நீங்க எப்படி புனை வழங்குவீங்க? அவன் மீது 1000 குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டால் அவனை உள்ளுக்கு வைக்காம நீங்க டியூ அடிக்காம எப்படிடா நீங்க புனை கொடுப்பீங்க? அப்ப அதுக்கு ஒரு பணம் பரிமாறப்பட்டிருக்குமா? சொல்லுங்களேன். இப்ப இது உங்களுக்கு விளக்கப்படுத்துவோம். அதாவது ஒரு சந்தேக நபரை 1000 தடயங்கள் சாட்சிகள் மூலமாக ஒரு கோர்ட்டுல கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணி நிறுத்தி நீதிவானுக்கிட்ட நிறுத்தி இவங்க சுவாமி இவ்வளவு எல்லாம் வாசிப்பாங்கல்ல, எதிராளி கஞ்சிப்பான சார்பான வக்கீல் பணக்கேட்டு வாதாடுவான். அங்க சொல்ல இங்க சொல்ல இல்லாத பொல்லா சொல்லி வாதாடக்குள்ள போலீஸால இவரான ஒப்ஜெக்ஷன் பண்றோம், இவருக்கு பணம் கொடுக்க கூடாது, இன்னும் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னா நீதிபதி கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவங்க ஒப்ஜெக்ஷன் பண்ணல, என்ன நடந்திருக்கும்? பணம் மாறிக்கும். இப்ப நீங்க பணம் பெட்டியா மாறுவீங்க, அவனை விடுவீங்க, அப்புறம் தேடுவீங்க என்னடா நடக்குது உங்களோட நாட்டுக்குள்ள. இப்ப போலீஸார் கொண்டு முன்ன பீர் ரிப்போர்ட்ல எல்லாம் அடிச்சு கொடுப்பாங்க, இவனுக்கு பணம் கொடுக்காண்டு இவங்க போலீஸார் சொல்லணும். போலீஸ்ல ஒரு ஏஎஸ்பி வேறல, ஒரு அந்த கிரைம் இல்லாட்டி நார்கோட்டிக் பிரிவுக்கு பொறுப்பான ஒரு ஐபி இன்ஸ்பெக்டர் வந்திருப்பார், ஒரு எஸ்ஐ வந்திருப்பார். அவங்க ஜட்ஜிட்ட பேசியிருப்பாங்க, எங்க மாளிகை புதுக்கடை. அப்ப அந்த இடத்துல இவனுக்கு பணக்கூடான்னு ஒத்த காலம் நிக்கணும், நிக்கலையே. அப்ப அவங்க நோ அப்ஜெக்ஷன் பணம் கொடுத்து வந்துட்டான், வேலையை பார்த்துட்டான். அப்ப இதுக்கு எங்க இருக்கு? முள்ள கருப்பாடுகள் பார்த்த வேலை. சரிங்களா? அவருக்கு பணம் வழங்கியாச்சு. 3வது என்ன? தப்பித்தல். ஒரு சர்வதேச குற்றவியல் வலையமைப்பை உருவாக்கி இருக்கிறாராம். பிணை வழங்கப்பட்ட சில நாட்களுக்குள் இம்ரான் ஒரு மீன்பிடி படகு, கஞ்சிப்பான இம்ரான் ஒரு மீன்பிடி படகில் பாக்கு நீரிணை ஊடாக ஜலச்சந்தியை கடந்து இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்துக்கு தப்பி சென்று பாதுகாப்பு படைகளிடமிருந்து தப்பித்தார். அங்கேயும் தப்பியிருக்கிறான். உள்ளூர் தரகர்கள் மூலம் போலி அடையாள ஆவணங்களை பெற்று அவர் ஒரு 3வது நாட்டிற்கு, ஒருவேளை பாகிஸ்தான் சந்தேகப்படுறாங்க, இல்லாட்டி அவர் ஐரோப்பிய நாடுக்கு போயிருக்க சொல்றாங்க. அங்கு அவர் தற்போது இருப்பதாக சந்தேகிக்கிறாங்க சிஐடி. இதுக்குள்ளதான் மலேசியாவில் அவனு தொடர்புடைய கஞ்சிப்பானைக்கு இம்ரானுக்கு வேண்டப்பட்ட 2-3 கையாட்கள் மலேசியாவில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த அரெஸ்ட் பண்ண செய்திகளின் மூலம் மலேசியாவுக்குள்ள இவன் இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த டைம்ல தான் ஏஎஸ்பி ஒழுங்கல்ல தெரியுமில்ல, ஜேம்ஸ் போட்டோன்னு பேர் வச்சுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சும்மா கும்புருடா. நேபாளையும் துபாயிலையும் அலிகாந்த டீம் தான் போயிருக்கிறாங்க. அவரது தற்போதைய சர்வதேச குற்றவியல் வலையமைப்பின் மிக 3 முக்கியமான கட்டங்களை சிஐடி பார்க்குதாம். உளவு தகவலின்படி, சிஐடி உளவு தகவலின்படி கஞ்சிப்பான இம்ரான் இப்போது வெறும் போதைப் பொருள் கடத்தல் மட்டுமல்லாமல் அவன் வெளிநாட்டிலிருந்து இரகசியமாக செயல்படும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கான். அப்ப அங்கிருந்துகிட்டு இலங்கைக்குள்ள நினைக்கிற காரியங்களை பணத்தை எறிஞ்சி செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு தாதாவாக, சர்வதேச தாதா ஒரு அச்சுறுத்தல் இலங்கைக்கு வந்திருக்கான். அடுத்தது பாகிஸ்தானில் பொன்புரை பிராந்தியத்தில் இருந்து உருவாகும் தெற்காசிய போதைப் பொருள் பாதைகள் வட ஆப்பிரிக்காவில் உள்ள அல்ஜீரியாவின் குற்ற கும்பல்களுடன் வெளிநாட்டு ஆயுத குழுக்களின் போக்குவரத்து வலையமைப்புகளுடனும் இவன் இணைந்திருப்பதாக சிஐடி சொல்றாங்க.
இரண்டாம் படியாக வெளிநாட்டில் இருந்த போதிலும் இலங்கைக்குள் தனது போட்டி கும்பல் உறுப்பினர்கள், தகவல் அளிப்பவர்கள் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளை குறிவைத்து அவனால் கூலிக்கு ஆட்களை கொலை செய்யும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறானாம். இது அவங்க சொல்றாங்க. மூன்றாம் படியாக போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்துவதன் மூலமும் தொடர்ந்து பாதுகாப்பான இடங்களை மாற்றுவதன் மூலமும் அவன் சர்வதேச பாதுகாப்பு அமைப்பிடும் தப்பி வரானாம். சர்வதேச பாதுகாப்பு இன்டர்போல் போலீஸ் கிட்ட தப்பி வராங்களாம். சரி, குற்றப்புலனாய்வு சிஐடி பகுப்பாய்வின் படி இங்குள்ள மிகவும் அபாயகரமான நிலைமை இதுதான். இம்ரானின் வலையமைப்பு இனி காவல்துறைக்கு ஒரு குற்றவியல் பிரச்சனை மட்டுமல்லாமல் அது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அளவுக்கு வளர்ந்து விட்டதாக சொல்லலாம். இது பார்க்க போனால் அவனுடைய தொடர்பு கொண்டு எங்க ஏதாவது அசக் பசக்கு நடக்கலாமா என்று ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்களாம். நடக்க உள்ளூர் கும்பல்கள், வெளிநாட்டு ஆயுத குழுக்கள் மற்றும் சர்வதேச குற்றவியல் கூட்டமைப்புகளுடனான தனது தொடர்புகள் மூலம் இலங்கையில் அரசியல் அல்லது சமூக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய பெரிய அளவிலான நடவடிக்கைகளுக்கு நிதி மற்றும் தளவாட ஆதரவை வழங்கும் திறனை இம்ரான் இப்போது பெற்றுள்ளானாம். அதாவது என்ன சொல்ல வாரார், அவன் நினைக்கிற குரூப்புகளுக்கு பணம் கொடுத்து அவன் நினைக்கிற காரியத்தை முடிக்கலாம், அந்த அளவுக்கு பணம் இருக்குன்னு சொல்றாங்க. இது எங்க சொல்லுது? எங்க எல்லாம் சொல்லுதுப்பா. எல்லை பாதுகாப்பில் குறிப்பாக பாக்கு நீரிணை ஜலச்சந்தி போன்ற கடல் எல்லைகளில் உள்ள பலவீனங்களை பயன்படுத்தி இத்தகைய அபாயகரமான குற்றவாளிகள் சட்டத்திலிருந்து தப்பித்து வெளிநாடுகளில் இருந்து தங்கள் குற்ற பேரரசுகளை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான வாய்ப்பொன்றும் இருப்பதாகவும் சிஐடி சொல்றாங்க. மலேசியாவில் தலைமறைவாக சந்தேகிக்கப்படும் சர்வதேச போதைப்பொருள் வர்த்தகரும் பாதாள குழுக்கு தலைவருமான கஞ்சிப்பான இம்ரான் என்பவனை கைசெய்வதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சர் ஏஎஸ்பி ரொகான் ஒலுகல்ல தலைமையில் விசேட குழு கொண்டு தற்பொழுது இந்த ரெக்கார்டிங் தருகின்ற போது மலேசியாவில் 4 தினங்களாக இருக்கிறாங்களாம். 5 தினங்களாக சனிக்கிழமை இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை. மலேசியாவில் தலைமறைவாய்க்குள்ள சர்வதேச போதை வர்த்தகர் இம்ரான் தொடர்பான மேலதிக ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. மலேசியாவில் தலைமறைவிருக்கும் கஞ்சிப்பானே இலங்கை மற்றும் மலேசிய பாதுகாப்பு பிரிவினர் கூட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இது ஒரு கட்டமாக கஞ்சிப்பான இம்ரானின் பிரதான உதவியாளரான ரத்மலான சைமா உள்ளிட்ட சிலர் மலேசியாவில் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்களாம். மலேசியாவில் போலீசார் மேற்கொண்ட இந்த அதிரடி நடவடிக்கைகளின் போது கஞ்சிப்பான தான் தங்கியிருந்த இடத்திலிருந்து தப்பியோடி உள்ளதாக போலீஸ் செய்திக்கு சொல்லுது. எங்கிட்டு? மலேசியா போலீஸ். இது மலேசியா செய்தி சேர்ந்து தான் இருக்குதுங்க. ஏஎஸ்பி ரொகான் ஒலுகல மற்றும் இலங்கையின் சிரேஷ்ட ஒரு போலீஸ் டீம் ஒன்று இன்டர்போல் மற்றும் மலேசியாக்குள்ள இருக்கிற இன்டர்போல் வேற குரூப், மலேசியா போலீஸ் குரூப், இந்த 3 குரூப்புகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சிங் செஞ்சு வராங்களாம். அதுக்கு அடுத்தா போல இவன் மலேசியா விட்டு தப்பி போகாம மலேசியா போர்டர், சிங்கப்பூர் போர்டர் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ரோந்தும் போட்டுக்கிறாங்களாம். என்ன கேட்டால் இவர் அண்டர் கிரவுண்ட் மாதிரி இடத்துக்குள்ள பூந்திருப்பான் என்றால் அங்க இந்த பெனாங் சிட்டிக்குள்ள போய் விழுந்துட்டாண்டா பிடிக்கிற கஷ்டம். ஏனெனில் பெனாங் ஏரியாக்குள்ள எல்லாம் அவங்க போனாங்கடா காட்டி கொடுக்க மாட்டாங்க. பணம் எல்லாம் வேலை செய்யும். தேடி போறவங்களே கொண்டு போடுறோம். யாரு? நம்ம இந்தியன் தமிழ்ஸ் தான் அங்க இருக்குது, வேற யாரு? ஆக மலேசியாக்குள்ளும் தண்ணி காட்டி கொண்டிருக்கிறான். பெனாங் ஏரியாவுக்குள்ள எல்லாம் போனால் காட்டி கொடுக்க மாட்டார்கள். அதாவது இங்க கூடுதல காட்டி கொடுக்குற டீம் இருக்குதானே இங்க எல்லா பக்கத்தாலையும், அங்க காட்டி கொடுக்க மாட்டானுங்களாம். அங்கிட்டு தேடி போற ஆட்களே சாப்பிட்டுருவாங்களாம், அடிச்சு கொண்டுருவாங்களாம். எங்க அங்க உள்ள லோக்கல் ரவுடிகள், இந்த லோக்கல் ரவுடி எல்லாம் இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாங்க. இவன் சும்மா இருக்க மாட்டானே, இவனை சுத்தி கொஞ்சம் லோக்கல் ரவுடி மலேசியாவுக்குள்ள போட்டுட்டிப்பான். மலேசியாவுக்குள்ள சும்மாவே நம்ம ஆளுங்க வேலை செய்ய போறவங்களை கடத்திக்கிட்டு இங்க கொழும்புக்கு போன் பண்ணி பணம் கேட்கிற டீம் எல்லாம் அங்க இருக்குங்க. மலேசியாவில் இந்த பெனாங் ஏரியாவில் மிக மோசமான ரவுடி கும்பல் இருக்குது. காலை வெட்டுவான், கையை வெட்டுவான். ஏனைய நாடுகள் இருக்கிற காப்புலி கருப்பனை விட மோசமானவங்க இந்த பெனாங் சிட்டிக்குள்ள இருக்கிறாங்க. ஆக மோசமானவங்களே கோலாலம்பூருக்குள்ள இருக்கிறான்னு இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அதனால இந்த கஞ்சிப்பான நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு குரூப்பனா இருந்திருப்பான். இப்ப 7 தினங்கள் தாண்டி நான் நினைக்கல இப்போதைக்கு திருப்பி ரிட்டர்ன் இந்த டீம் வெளியாகும். மலேசியாவுக்குள்ள இருக்கான்னு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டால் இவரை எப்படியும் தப்பல அழிக்கிறலாம். ஆனால் மலேசியா விட்டு ஏற்கனவே எனக்கு ஒரு கிடைச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம். எப்பயே கிடைச்சிருச்சு. மலேசியாவுக்குள்ள இவன் இருக்கிறான், இவன் அரெஸ்ட் பண்ண போறாங்கண்டு ஏஎஸ்பி ஒலுகல்ல அவங்க போறதுக்கு முன்னாலே அவனுக்கு கரப்பாடு ஒன்று கொடுத்துட்டேன்னு தகவல்.
இப்ப சரிதானே? அந்த அளவு தானே இருப்பான். ஒரு லிங்கிலான இருப்பான்கள் என்ன நடக்குதுண்டு அந்த காலம் உங்களுக்கு தெரியா? அதாவது என்னது இந்த இவனுகள் இந்த நேபாளையும் துபாயிலையும் அள்ளிக்க அந்த டீமுக்கு என்ன இருந்துச்சு? இன்டர்போல் அனுப்புற ஃபேக்ஸ் கூட அவனோட வாட்ஸ்அப்புக்கு போகுது என்றால் எந்த அளவுக்கு அந்த பணம் வேலை செய்து பாருங்களேன். அடே முதல்ல இந்த இருக்கிற இந்த சிங்கள ஆபீசர் மாதிரி திருந்துருண்டா. உங்க நாடுடா பாவப்பட்ட மக்கள்ல உங்க நாட்டு மக்கள் முன்னேறும் நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல இதில் விட்டு விடுங்கடா. உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் மட்டுமே போதுமாடா. அதுக்குள்ள வாழ பாருங்கடா. அந்த குடுவை நீங்க தான் வளர்க்குறீங்க. வாக்கு நிலையில வாரத்துக்கு ஆறு பொறுப்பு, நேவி பொறுப்பு. உள்ளுக்குள்ள ஆறு பொறுப்பு, நீங்க பொறுப்பு. நாங்களா பொறுப்பு? காசப்பட்டு எல்லாரும் தான்டா கிளம்புறாங்குவான். ஒரு 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 நாட்டு பத்துல இறங்குங்களேன்டா. அப்பதான்டா இதை போடலாம். அடுத்தது நீங்க தூக்கு தண்டனை இறக்குங்களேன். நீங்க எத்தனையோ கொலை செஞ்ச நாடு இது. ஒன்றும் பீஸ்ஃபுல் கண்ட்ரி இல்லையே, ஒரு அமைதியான நாடு இல்லையே இது. ஸ்ரீலங்கா ரத்தத்துல ஊறின ஒரு நாடு. அதாவது மனித ரத்த வாடையில வளர்ந்த நாடு. நான் நினைக்கிறேன் 76ஆம் ஆண்டு 1903ஆம் ஆண்டு 30ஆம் ஆண்டுல கூட முதல் முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தை உருவாக்கினது இந்த நாடு. அப்ப நீங்க ரத்தம் பார்க்கலையா? நீங்க ரத்தத்தை குடிக்கலையா? சொல்லுங்க பாப்போம். என்ன மாட்டுக்கடையில மாட்டுக்கடை, ஆட்டுக்கடை, கோழிக்கடையில இறைச்சி வெட்டுற மாதிரி நீங்க மனுஷனை வெட்டலையா? உங்களுக்கு என்னன்னு வார என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க மனுஷனை வெட்டலையா? இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்க யாரும் வெட்டலையா? இப்ப ஜேவிபி அரசுல நீங்க பண்ணலையா? நீங்க தெருவா வெட்டி போடலையா? கொலை போடலையா? நீங்க 2/3 கொண்ட நீங்க இப்ப நீங்க ஒரு நீங்க அந்த தூக்கு தண்டனை இறக்குங்களேன், சென்டென்ஸை கொடுங்களேன். கொடுத்தா தானே நாடு உருப்பாடும். நீங்க பிடிப்பீங்களாம், நீங்களே பம்ப் வைப்பீங்களாம், நீங்களே பிடிப்பீங்களாம், நீங்களே காட்டி கொடுப்பீங்களா? என்னங்கடா அவங்களோட மாயம்? என்னங்கடா அவங்களோட லாஜிக் புரியல. எனவே நம்ம ஆதங்கம் இருக்குங்க. குடுவை இந்த நாட்டுக்குள்ள போதை பஸ்தை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம தொடர்ச்சியாக சொல்லுவது இதுக்கு நிச்சயமாக மரண தண்டனை சென்டென்ஸ் கொண்டு வரப்பட வேணும். அதுக்கு விசேட நீதிமன்றம் சிங்கப்பூர், மலேசியா போன்று ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வித்தின் 1 இயருக்குள்ள நீங்க அவனை பாருங்க, விசாரணையில கொண்டு போங்க. நீதிபதி உண்டு. நீங்க இப்ப ஏஜ் எல்லாம் நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? 65 வயசு இப்ப 67 ஆக்குறீங்க. நீங்க 70 ஆக்க போறீங்க. கோர்ட் ஆஃப் அப்பீல், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாறு என்னத்துக்கு சுருக்கா குயிக்கா தீர்ப்பை முடிக்க போறீங்க. முடிங்க, வரவேற்கிறோம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று போடுங்களேன். இப்ப நீங்க ஈஸ்டர் குண்டுபிடிப்புக்கு போடுற மாதிரி இந்த போதை வஸ்து மன்னன்களை ஒடுக்கி சேர்த்து சாவடைச்சு போடட்டுமே. எல்லாருக்கும் அச்சம் வரும், உசிருக்கு பயம் வரும். நீங்க அவங்கள புடிச்சு வைப்பீங்களாம், நம்ம மக்களுக்கு தண்ணி பில்லை ஏற்றுவீங்களாம், கரண்ட் பில்லை ஏற்றுவீங்களாம், அவங்கள வரியை எடுப்பீங்களாம், அவங்களுக்கு சோத்த கொடுப்பீங்களாம். வெளிநாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேருங்க, நீங்க நல்லாவே தெரியும். லண்டன் கேள்விக்கிறா, மலேசியா, எல்லா நாட்டுக்காரனும் நிகழ்வு அடைச்சி வச்சுட்டு எதுக்குடா நீ எங்கட மக்களை சோத்த கொடுக்குறா? எதுக்குடா எங்க மக்களை வரிய போட்டு அவனுக்கு உண்ண கொடுக்குறா? அந்தந்த நாட்டோட பேசி ஏத்துக்கல. நீங்க எங்கேயே கழுத்த வெட்டுங்களேன். நீங்க தூக்கு தண்டனையை கொடுங்க, இல்லன்னா அவன நாட்டுக்கிட்ட பாரம் பண்ணுங்க. எவ்வளவு இந்த மலேசியாக்காரன் நிற்கிறான், அது அடுத்தாரு பாகிஸ்தான்காரன் நிற்கிறான், இந்தியன் நிற்கிறான். கடைசியா இந்திய ஒரு 1 வீக்கு முன்னாடி 10 இந்தியன் மாட்டிக்கிறான் கப்பல்ல. காங்கிரஸ் நாகப்பட்டினம் வர கப்பல்லையும் அள்ளிக்கு வரானுகள். முழுது பேரையும் வெட்டி போடேன், எனக்கிட்ட கூட நான் வெட்டுறேன். வெட்டாம நீ வெல்ல மாட்டேங்க. அப்போ நீங்க அடுத்த முறை தொங்கு பாலம், இனி உங்களுக்கு அந்த வாய்ப்பு வராது. 2/3 மிச்சம் அரிதா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அதை வச்சு உங்களுக்கு கொண்டு போக தேவை. ஜேபிபி குரூப்ல பாக்குறாங்களுக்கு அனுப்புறாங்கல்ல. இது எங்கட ஆதங்கம், இது மக்கள் ஆதங்கம், என்னுடைய சொந்த ஆதங்கம் இல்ல, இது மக்களின் ஆதங்கம். மக்களின் வரி பணத்தை போதை மன்னர்களுக்கு உணவளிப்பதை ஒருபோதும் இந்த மக்கள் விரும்பவில்லை. ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் இல்ல, ரோடுல பிச்சை எடுக்கிற மக்களுக்கு கொடுக்கலாம் இல்ல. அதை விட்டு போட்டு அவங்களுக்கு ராஜ மரியாதை, ராஜ மகாத்தாண்டவர் வாரார், கோர்ட்டுக்குள்ள வழிவிடுங்க, இப்படியா கொடுக்க போறீங்க? தூக்கி அடிச்சு போட்டு ஒரு அடியில கழுத்தை வெட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கான் போலின்ல. இந்த முன்னாள் போராளி மாதிரி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடு, 2 லட்சம் சம்பளம், சிம்பிளா வட்டிப்பட்டு போவான். இது பயப்பட அச்சப்பட ஒண்ணும் கிடையாது. ஐநா மன்றம் நம்மளை எதுக்கட்டுமே. நாங்க தூக்குத்தாண்ட எங்க நாட்டை உருப்படணும். இது அழகான ஒரு என்ன பச்சை பசல். இந்த நாட்டுக்குள்ள வர முழு பேரும் வாய ஆவண்டு சொல்றாங்க.
போல்றானுகள் எவ்வளவு பெரிய சூப்பர் நாடு. இந்த நாட்டை வளமா வைக்கிறது ஜேவிபிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. என்ன வாய்ப்பு? இந்த வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு தூக்குத்தண்டை நிறைவேற்றி இந்த போதை மன்னர்கள், இந்த போதை பஸ் கடத்தல் மன்னர்களுக்கு ஒரு சாவு மணி அடிச்சு விடுங்க, நாடு உருப்படும். அதை விட்டு போட்டு நீங்க மீண்டும் கொண்டாடுவீங்களாம், நீங்களே பொம்மை வைப்பீங்களாம், நீங்களே எடுப்பீங்களாம். நல்ல அறிக்கை பாப்போம். நமது ஆதங்கம் இது. மற்றும் ஒரு சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.